கிராவிடேஷன் டாபிக்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस கண்டினியூ பண்ணிக்கலாம் பாருங்க. 46th क्वेश्चन பார்க்கலாம். The escape velocity of a sphere of mass m is given by g equal to universal gravitational constant, m is the mass of the earth and r is the radius of the earth. So இது direct question. Escape velocity of the earth என்ன பார்ப்போம்னா escape velocity of the earth ஏதாவது இது earth னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இந்த எர்த்துக்கு மாஸ் m, ரேடியஸ் வந்து நம்ம r னு எடுத்துக்கிட்டோம்னா ரேடியஸ் ஆஃப் தி எர்த். இப்போ இங்க இருந்து ஒரு மாஸ் m வந்து நம்ம த்ரோ பண்ணனும், எஸ்கேப் வெலாசிட்டில த்ரோ பண்ணனும். அப்படினா இந்த எஸ்கேப் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா? ரூட் ஆஃப் 2gm by r, அதாவது 2 into g யுனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் into மாஸ் ஆஃப் தி எர்த் டிவைட் பை ரேடியஸ் ஆஃப் தி எர்த். இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகேங்களா? டைரக்ட் क्वेश्चन. சோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The escape velocity of a body on the surface of the earth is 11.2 km per second. If the earth's mass increases to twice its present value and radius of the earth becomes half, the escape velocity becomes அப்படினு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து ஜெனரலா escape velocity என்ன ஃபார்முலா? escape velocity ஃபார்முலா வந்து root of 2gm by r அப்படினு தெரியும். இப்போ நியூ எஸ்கேப் வெலாசிட்டி என்ன சொல்றாங்கன்னா மாஸ் வந்து டபுள் ஆயிருச்சு, 2m ஆயிருச்சுன்னு சொல்றாங்க. ரேடியஸ் வந்து r/2 ஆயிருச்சுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 into g into மாஸ் வந்து 2m னு எடுத்துங்க, டிவைட் பை ரேடியஸ் வந்து r/2 னு எடுத்துக்கங்க. இப்போ எழுதுனா இந்த 2 மேல போயிருமா? இந்த 2 இந்த 2 மல்டிப்ளை பண்ணா 4 வருது. 4 வந்து ரூட் வெளிய எடுத்தா 2 வந்துரும். 2 into root of 2gm by r வந்துருது. சரிங்களா? இந்த ரூட் ஆஃப் 2gm by r தான் ஆல்ரெடி இருந்த இனிஷியல் எஸ்கேப் வெலாசிட்டி. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் எஸ்கேப் வெலாசிட்டி வந்துரும், நியூ எஸ்கேப் வெலாசிட்டி. கரெக்ட்டுங்களா? அப்போ 2 into நியூ எஸ்கேப் வெலாசிட்டி எவ்வளவு? பழைய எஸ்கேப் வெலாசிட்டி 11.2 km per second. சோ 11.2 into 2 வந்து எவ்வளவு வருது? 22.4 km per second கிடைக்குது ஆன்சர். சோ என்ன ஆன்சர் வரும் பாருங்க, 22.4 km per second ஆன்சர் கிடைக்குதுப்பா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த क्वेश्चन பாருங்க. The escape velocity from Earth is 11.2 km per second. If a body is to be projected in a direction making an angle 45 degree to the vertical, then the escape velocity is dash னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பாடி இதான் எர்த்னு அஸ்யூம் பண்ணி எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து ஆப்ஜெக்ட் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது எஸ்கேப் வெலாசிட்டி 11.2 km per second உங்களுக்கு தெரியும். இதே மேக்கிங் ஆங்கிள் 45 டிகிரி வரும்போது எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நமக்கு எஸ்கேப் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? எஸ்கேப் வெலாசிட்டி ஃபார்முலா root of 2g into mass of the earth by radius of the earth. இதுல ஆங்கிள் கிடையாது. So that independent of angle depend பண்ணல. So எந்த ஆங்கிள்ல நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணாலும் எஸ்கேப் வெலாசிட்டி வந்து 11.2 km per second தான். So that second option correct. அடுத்த क्वेश्चन பாருங்க. For a satellite, escape velocity is 11.2 km per second is launched at an angle of 60 degree with the vertical. Then escape velocity will be அப்படினு கேக்குறாங்க. இப்போதான் நம்ம பார்த்திருந்தோம் போன क्वेश्चनல escape velocity வந்து என்ன சொல்லிட்டோம்ப்பா? independent of என்ன சொல்லுங்க? angle of projection அப்படிதானப்பா. சோ அப்போ independent of angle of projection என்ன ஆன்சர் வந்திருக்கும்னு சொல்லுங்க. சரி, இங்க வந்து 11 km per second கொடுத்திருக்காங்க. அதனால அதே 11 km per second நம்ம எடுத்துக்கலாம் ஆன்சர். சோ escape velocity வந்து independent of angle of projection இந்த ஃபார்முலா தெரியும். ஏன்னா இந்த ஃபார்முலா ஆஃப் தி escape velocity ஆங்கிள் கிடையாது, ஆங்கிள் டிபெண்டன்ட் கிடையாது. அதனால அப்படி 11 km per second எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The time period of a geostationary satellite is 24 hours at a height of 6 r, where r is the radius of the earth from surface of earth. The time period of another satellite whose height is 2.5 r from the surface will be கேட்டிருக்காங்க. இப்போ geostationary satellite என்னப்பா? geostationary satelliteனா with respect to earth அந்த satellite ரெஸ்ட்ல இருக்கும். அதனால தான் அதுக்கு டைம் பீரியட் 24 hours கொடுத்திருக்காங்க. இப்போ இது எர்த்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க. இப்போ இந்த geostationary satellite இருக்கு. இது எவ்வளவு ஹைட்ல இருக்குன்னு சொல்லிருக்காங்க? 6r ஹைட்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த ஹைட் வந்து 6r னு எடுத்துப்பா. ஆல்ரெடி ரேடியஸ் ஆஃப் தி எர்த் ஒரு r. அப்படினா what is the distance orbit radius of the geostationary satellite? இது r1 னு வெச்சுக்கலாம். r1 ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க? r plus h னு எடுக்கணும். h தான் 6r கொடுத்திருக்காங்க. அப்ப வந்து r plus 6r னு போட்டீங்கன்னா 7r ஹைட்ல இருக்கு. இது சேட்டலைட், geostationary satellite. செகண்ட் சேட்டலைட் ஒன்னு கொடுத்திருக்காங்க. அந்த செகண்ட் சேட்டலைட் எங்க இருக்கு? 2.5 re ஹைட்ல சொல்லிட்டாங்க. அப்போ செகண்ட் சேட்டலைட் வந்து பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் சேட்டலைட் எவ்வளவு ஹைட்ல இருக்குன்னா எர்த்ல இருந்து 2.5 r னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட் ரேடியஸ் ஆஃப் செகண்ட் சேட்டலைட் வந்து r plus h னு போடணும். r வந்து r னு போட்டு h வந்து 2.5 r னு போடுங்க. மொத்தத்துல 3.5 r னு கிடைச்சிருக்கு. இது r2. ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட்டுக்கு வந்து டைம் பீரியட் t1 வச்சுட்டு நம்ம செகண்ட் சேட்டலைட் எடுத்துருக்கோம் இல்லையா? அந்த செகண்ட் சேட்டலைட் டைம் பீரியட் t2 னு எடுத்துட்டீங்கன்னா
According to Kepler's third law, என்ன வரும்? T square directly proportional to R cube வருதா? அப்ப T1 square by T2 square is equal to என்ன வரும்? R1 by R2 whole cube னு வருது. இப்போ வந்து என்ன பண்ணலாம்? இந்த T1 வந்து நம்ம நல்லா பாருங்க. இங்க என்ன பண்ணலாம்னா R1 வந்து எவ்வளவு 7R னு வெச்சீங்க. R2 வந்து எவ்வளவுப்பா 3.5R னு வெச்சிட்டு whole cube போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த R கேன்சல் பண்ணிடுங்க. இந்த 7 3.5 கேன்சல் பண்ணா இங்க மொத்தத்துக்கு 2 வந்துரும். ஓகேவா? அப்ப 2 cube னு வருது. ஓகேப்பா. இப்போ வந்து T1 எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 24 hours. 21. ஓகேவா? டிவைட் பை T2 வந்து T2 னு போடுங்க whole square. That is equal to இங்க 2 cube தான இருக்கு. 2 cube வந்து 8. இப்போ T2 அங்க அந்த பக்கம் வெச்சினா 8 இந்த பக்கம் வந்துரும். இல்ல ரூட் எடுத்துங்க. அப்ப 24 divided by T2 is equal to 8 ரூட் எடுத்தா என்ன வரும்? 2 ரூட் னு வருது. இதுல இருந்து T2 is equal to 24 by 2 ரூட் னு எழுதிக்கலாமா? இந்த 24 எப்படி எழுதலாம்? 24 நம்ம 6 into 2 into 2 னு எழுதிக்கிங்க. டிவைட் பை 2 ரூட் னு எழுதுங்க. ஒரு 2 கேன்சல், ஒரு ரூட் கேன்சல்னா ரூட் இருக்கு. அப்ப 6 root 2. சோ ஆன்சர் என்ன வரும் பாருங்க 6 root 2. அப்ப செகண்ட் சேட்டலைட் வந்து 2.5 RE ரேடியஸ் ஹைட்ல இருக்கிறதுக்கு 6 root 2 hours எடுத்துக்கும்பா. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கப்பா. A remote sensing satellite of Earth revolves in a circular orbit of height 0.25 into 10 power 6 meter above the surface of the Earth. If the Earth radius is 6.38 into 10 power 6 meter and G equal to 9.8 meter per second square, then the orbital speed of the satellite அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ orbital speed of the satellite என்ன ஃபார்முலா சொல்லுங்க? Orbital speed of the satellite is root of gm divided by r plus h அப்படின்னு எடுத்துக்கணும். h எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 0.25 into 10 power 6. r எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 6.38 into 10 power 6 கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரியும். G equal to capital Gm by R square தெரியும். அதுல இருந்து Gm is equal to Gr square போட்டுக்கலாம். அப்ப இந்த Gm பிளேஸ்ல நம்ம Gr square போட்டுட்டோம்னா அப்போ ஈக்குவேஷன் என்ன வருது பாருங்க. ஆர்பிட்டல் வெலாசிட்டி root of Gr square divided by R plus h னு வருதா? இப்போ R square ரூட்டை விட்டு வெளிய எடுத்துட்டோம்னா R root of G divided by R plus h னு வருது. இப்போ எல்லா வேல்யூயும் சப்ஸ்டிட் பண்ணுங்கப்பா. இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. R எவ்வளவு கொடுத்தாங்க? 6.38 into 10 power 6 அப்படின்னு போட்டு ரூட்டுக்குள்ள G வந்து 9.8 போட்டு டிவைட் பை R plus h. இந்த R வந்து எவ்வளவு? 6.38 இருக்குப்பா. அப்ப 38 போடுங்க. 6.38 into 10 power 6 plus h வந்து 0.25 into 10 power 6. இதை சிம்பிளை பண்ணணும். இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆர்பிட்டால் வெலாசிட்டி கிடைக்கும். சோ இது மொத்தமா சிம்பிளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா 7.76 km per second அப்படின்னு கிடைக்கும். So answer is simple பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்கும் பாருங்க 7.76 km per second னு ஆன்சர் கிடைக்கும். Next question பாருங்க. A satellite S is moving in an elliptical orbit around the earth. The mass of the satellite is very small compared to the mass of the earth. Then in the option நாலு ஆப்ஷன் எது கரெக்ட் தப்புன்னு கேக்குறாங்க. Linear momentum of S remains constant in magnitude. The acceleration of S is always directed towards the center of the earth. The angular momentum of S about the center of the earth changes in direction, but its magnitude remains constant. Total mechanical energy of S varies periodically with time அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு சேட்டலைட் வந்து என்ன ஆகுதுன்னா எர்த்துக்கு வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்குன்னு சொல்றாங்க. எலிப்டிக்கல் ஆர்பிட்ல சுத்தினா ஆங்குலர் மொமெண்டம் வந்து கான்ஸ்டன்ட்னு தெரியும் உங்களுக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப mvr equal to constant எடுக்கலாம். mvr equal to constant எடுத்தீங்கன்னா மாஸ் கான்ஸ்டன்ட், அப்ப v இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் to r. எலிப்டிக்கல் ஆர்பிட்ல போகும்போது r வந்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். அதனால வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே புரியுது. இல்லைன்னா இந்த mv இருக்கு இல்லையா, இந்த mv இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கூட r ன்னு எடுக்கலாம். இப்போ r வேரியபிள் ஆச்சுன்னா லீனியர் மொமெண்டம் வேரியபிள். அப்ப லீனியர் மொமெண்டம் வேரியபிள் இங்க என்ன சொல்லிட்டாங்க? கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. அடுத்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அதாவது சார் ஆக்சலரேஷன் வந்து ஆல்வேஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் சென்டர் ஆஃப் தி எர்த். இப்போ ஒரு சேட்டலைட் எடுத்துட்டீங்கன்னா அந்த சேட்டலைட்டுக்கு மேல எர்த் வந்து எந்த டைரக்ஷன்ல எக்ஸர்ட் பண்ணும்? ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் சென்டர் தானே இப்ப எக்ஸர்ட் பண்ணும். அப்போ ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல தான் ஆக்சலரேஷனும் இருக்கும். சரிங்களா? புரியுதுங்களா? அப்போ வந்து ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து ஆங்குலர் மொமெண்டம் தான் நம்ம கான்ஸ்டன்ட் எடுத்துருக்கோம் இல்லையா? அப்போ போத் மேக்னிட்யூட் அண்ட் டைரக்ஷன் சேமா இருக்கணும். ஆனா இங்க டைரக்ஷன் சேஞ்சஸ் சொல்லியிருக்காங்க, அதனால தப்பு. அடுத்து அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி டோட்டல் எனர்ஜி வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும். ஆனா இங்க வந்து டோட்டல் எனர்ஜி வேரியஸ் சொல்லியிருக்காங்க, தப்பு. சோ அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சலரேஷன் ஆல்வேஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் சென்டர் ஆஃப் தி எர்த் தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? இந்த 52 क्वेश्चनக்கு வந்து ஆப்ஷன் பி கரெக்ட் பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A geostationary satellite is orbiting the earth at the height of pi r above the surface of the earth, r being the radius of the earth. The time period of another satellite in
hours at a height of 2r from the surface of the earth. இப்போ ஒரு 2-3 क्वेश्चन முன்னாடி பார்த்தோம். அங்க ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட் 6r ஹைட்ல கொடுத்திருந்தாங்க, இன்னொரு சேட்டலைட் 2.5r கொடுத்திருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? சோ அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்றோம். அப்போ ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட்டுக்கு ஆர்பிட் ரேடியஸ் r1 r plus h ன்னு போட போறோம். h எவ்வளவு பாத்தீங்கன்னா 5r. அப்ப என்ன வருது? r plus 5r ன்னு போட்டீங்கன்னா 6r வருது ஆர்பிட் ரேடியஸ். சரிங்களா? ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட் டைம் பீரியட் எவ்வளவு வரும்? 24 hours வரும். இப்படி புரிஞ்சுங்க. அடுத்து செகண்ட் சேட்டலைட் ஹைட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 2r. அப்ப ஆர்பிட் ரேடியஸ் ஆஃப் செகண்ட் சேட்டலைட் r plus h ன்னு போட்டீங்கன்னா r plus h வந்து 2r பா. இது ஆட் பண்ணா 3r ன்னு வருது. ஓகேவா? இது புரியுது. இப்போ செகண்ட் சேட்டலைட்டுக்கு டைம் பீரியட் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கெப்லர்ஸ் தேர்ட்ல இருக்குங்க. t ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு r கியூப். அப்ப t இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு r பவர் 3/2 ன்னு வருது. அப்ப t1/t2 is equal to r1/r2 பவர் 3/2 ன்னு போட்டுக்கலாம். கரெக்ட்டுங்களா? சரி, இப்போ r1 எவ்வளவு சொல்லுங்க? r1 வந்து 6r கொடுத்திருக்காங்க. சோ 6r போட்டுங்க. r2 எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 3r. 3r ன்னு போட்டுட்டு பவர் 3/2 ன்னு போட்டுக்கங்கப்பா. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்னா இங்க t1 வந்து ஜியோஸ்டேஷனரி உடைய சேட்டலைட் உடைய டைம் பீரியட் அது 24 hours தெரியும். டிவைட் பை t2 ன்னு போட்டுங்க. இந்த 6r ம் 3r ம் கேன்சல் பண்ணா 2 ன்னு வந்துரும். ஓகேவா? அப்ப 2 பவர் 3/2 இருக்குப்பா. ஓகே, 2 பவர் 3/2 எப்படி எழுதிக்கலாம்? 2 into √2 ன்னு எழுதிக்கலாம். கரெக்ட்டா? இங்க 24 hours இருக்கு. இங்க t2 ன்னு இருக்கு. இப்போ இந்த 2 and 24 கேன்சல் பண்ணா 12 வரும். இந்த √2 இந்த 12 கேன்சல் பண்ணா என்ன வரும்? 6√2 ன்னு வரும். அப்ப t2 அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. t2 ஈக்குவல் என்ன ஆன்சர் வந்திருக்கு சொல்லுங்க? 6√2 hour. சோ அதே ஆன்சர், சேம் ஆன்சர். இந்த ஒரு 3 क्वेश्चंस முன்னாடி பார்த்துட்டு அதே ஆன்சர் தான் வந்திருக்கு. 6√2 ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. If v is the escape velocity and v0 is the orbital velocity of a satellite for orbit close to the earth's surface, then these are related by எதுன்னு சொல்லணும். அதாவது எஸ்கேப் வெலாசிட்டிக்கும் ஆர்பிட்டல் வெலாசிட்டிக்கும் ரிலேஷன் எதுன்னு கேட்டிருக்காங்கப்பா. நம்ம என்ன ரிலேஷன் கொண்டு வரலாம் சொல்லுங்க? எஸ்கேப் வெலாசிட்டி என்ன ஃபார்முலா தெரியும்? ரூட் ஆஃப் எஸ்கேப் வெலாசிட்டி வந்து √2gm/r ன்னு தெரியும். ஓகேவா? அப்ப எஸ்கேப் வெலாசிட்டி எப்படி எழுதிக்கலாம்? √2 × √gm/r ன்னு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு ஆர்பிட்டல் வெலாசிட்டி ஃபார்முலா தெரியும். ஆர்பிட்டல் வெலாசிட்டி என்ன ஃபார்முலா தெரியும்? ஆர்பிட்டல் வெலாசிட்டி √gm/r ன்னு தெரியும். அப்படின்னா இந்த √gm/r என்ன போட்டுக்கலாம்? ஆர்பிட்டல் வெலாசிட்டி போட்டுக்கலாமா? அப்ப எஸ்கேப் வெலாசிட்டி √2 டைம்ஸ் ஆஃப் ஆர்பிட்டல் வெலாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கணும். சோ அப்ப எஸ்கேப் வெலாசிட்டி √2 டைம்ஸ் ஆஃப் ஆர்பிட்டல் வெலாசிட்டி அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The radii of circular orbits of two satellites A and B of the Earth are 4r and r respectively. If the speed of a satellite A is 3v, then the speed of satellite B will be dash ன்னு கேட்டிருக்காங்க. நல்ல क्वेश्चन பாருங்க. இப்போ சேட்டலைட்ஸ் வந்து ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்கு. ஆர்பிட் ரேடியஸ் ஸ்மால் r ன்னு வெச்சீங்க, வெலாசிட்டி v ன்னு வெச்சீங்க, டைம் டேக்கன் வந்து t ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ வந்து உங்களுக்கு என்னென்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. என்னென்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் சேட்டலைட்டுக்கு ஆர்பிட் ரேடியஸ் வந்து 4r கொடுத்திருக்காங்க. செகண்ட் சேட்டலைட்டுக்கு ஆர்பிட் ரேடியஸ் r ன்னு கொடுத்திருக்காங்க. வெலாசிட்டி ஆஃப் தி ஃபர்ஸ்ட் சேட்டலைட் வந்து v1 வந்து 3v ன்னு கொடுத்திருக்காங்க. வெலாசிட்டி ஆஃப் செகண்ட் சேட்டலைட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ரிலேஷன் கொண்டு வரணும். டைம் பீரியடுக்கு ரிலேஷன் கொண்டு வரணும். டைம் பீரியட் ரிலேஷன் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம்? கெப்லர்ஸ் தேர்ட்ல எடுத்துக்கலாமா? அகார்டிங் டு கெப்லர்ஸ் தேர்ட்ல t ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு r கியூப் போட்டீங்கன்னா அப்ப t1/t2 is equal to r1/r2 பவர் 3/2ன்றது உங்களுக்கு புரியுது. r1 எவ்வளவுப்பா? 4r. r2 எவ்வளவு சொல்லுங்க? r ன்னு போட்டு பவர் 3/2 போட்டோம்னா r கேன்சல் ஆயிருதா? அப்போ 4 வந்து 2 ஸ்கொயர்னு போட்டுட்டு பவர் 3/2 ன்னு போட்டுங்க. இந்த 2 கேன்சல் பண்ணிருங்க. அப்போ 2 பவர் 3 8 வந்துருச்சா? அப்போ t1/t2 வந்து 8 ன்னு வந்துருச்சு. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஓகேவா? சரி, இப்போ வந்து வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா எடுத்துக்கலாம்? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை டைம் டேக்கன் எடுத்துக்கலாம். டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை டைம் டேக்கன் எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ வெலாசிட்டி ஆஃப் சேட்டலைட் A பை வெலாசிட்டி ஆஃப் சேட்டலைட் B இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை சேட்டலைட் A. டிஸ்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? 2πr ன்னு போட்டுங்கப்பா. டைமுக்கு என்ன ஃபார்முலா? t ன்னு போட்டுங்க. ஓகே, டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை டிஸ்டன்ஸ் ரேஷியோ போட்டோம்னா A க்கு வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்? 2π இன்டு ரேடியஸ் வந்து 4r ரேடியஸ் கொடுத்திருக்காங்க. ரேடியஸ் வந்து 4r ரேடியஸ் கொடுத்திருக்காங்க. இங்க 4r கொடுத்திருக்காங்க. கரெக்ட்டா? டிவைட் பை சேட்டலைட் B போட்டோம்னா 2π இன்டு r ன்னு போடுங்க. அடுத்து டைம் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ரேஷியோல இருக்கு. அப்போ டைம் இன்வெர்ஸ் ரேஷியோ எடுங்க. அப்போ t2/t1 போடுங்க. ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு எடுத்துக்கலாம்ப்பா.
இப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த 2π கேன்சல் பண்ணுங்க, இந்த r கேன்சல் பண்ணிருங்க. இங்க 4 இருக்கு. இங்க VA வந்து எவ்வளவு சொல்லிட்டாங்க, 3Vன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 3Vன்னு போட்டு டிவைட் பை VBன்னு போட்டுங்க. உங்களுக்கு T1/T2 வந்து 8 இருக்கு. அப்ப T2/T இங்க 4ன்னு இருக்கு. கரெக்டா? இந்த 4ன்னு போட்டுங்க. இந்த T2/T1 என்ன வரும்னு சொல்லுங்க, 1/8ன்னு வந்துரும். அப்போ 4 8 கேன்சல் பண்ணா 2ன்னு வந்துருது. இப்போ இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணிருங்க. ஓகேங்களா? அப்படி மல்டிப்ளை பண்ணிருப்பா. மல்டிப்ளை பண்ணா VB ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க, 6V அப்படின்னு வருதா? ஓகேங்களா? சோ அப்போ 55th क्वेश्चनக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு, 6V is the correct answer அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 56th question. A ball is dropped from a spacecraft revolving around the earth at a height of 120 km. What will happen to the ball கேட்டிருக்காங்க. அதாவது இப்ப எர்த் இருக்கு, இந்த எர்த்தை வந்து ஒரு சேட்டலைட் வந்து ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து இப்படி சுத்திட்டு இருக்கு. இப்படி சுத்திட்டு இருந்தா இதுல ஒரு பால் இருந்திருக்கு இல்லையா, இந்த சேட்டலைட்டுக்கு என்ன வெலாசிட்டி இருக்குமோ, அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் என்ன வெலாசிட்டி இருக்குமோ, டியூ டு இனர்ஷியா ஆஃப் மோஷன் அந்த பாலுக்கும் அதே வெலாசிட்டி தானே இருக்கும். அப்ப இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருந்து அந்த பால் வெளியே வந்துட்டாலும் அந்த பால் வந்து ஒரு ஸ்மால் ஸ்பேஸ் கிராஃப்ட் மாதிரி, அது ஒரு சேட்டலைட் எடுத்த மாதிரி இப்படியே சுத்திட்டே இருக்கு. ஓகேங்களா? அப்படின்னு எடுத்துக்கணும். சோ அப்படின்னா இதுல எந்த ஆப்ஷன் கரெக்டா வரும், இட் வில் ஃபால் டவுன் வராது, இட் வில் கோ வெரி ஃபார் இன் தி ஸ்பேஸ் வராது, இட் வில் கண்டினியூ டு மூவ் வித் தி சேம் ஸ்பீட் அலாங் தி ஒரிஜினல் ஆர்பிட் ஆஃப் தி ஸ்பேஸ் கிராஃப்ட். இதுதான் கரெக்ட். ஓகேவா? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதாவது எர்த் இருக்கு, இதுல வந்து ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் சுத்திட்டு இருந்துச்சுன்னா அதுலயே தான் அந்த பால் இருந்திருக்கு. அப்ப இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்க்கு என்ன வெலாசிட்டி இருக்குமோ அந்த பால் வெளியே வந்தாலும் அந்த பால்க்கு அதே வெலாசிட்டி தான் இருக்கும், டியூ டு இனர்ஷியா ஆஃப் மோஷன். அப்ப இந்த பாலம் ஒரு ஸ்மால் ஸ்பேஸ் கிராஃப்ட் மாதிரி சுத்திட்டே இருக்கும்பா சர்க்குலர் பாத்துல. ஓகேவா? அப்ப 56க்கு வந்து ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்த क्वेश्चन பாருங்க. A satellite of mass m is at a distance of r from the center of the earth. Another satellite b of mass 2m is at a distance of 2r from the earth center. Their periods are in the ratio of dash ன்னு கேட்டிருக்காங்கப்பா. சோ அப்போ பீரியட்ஸ் வேணும்னா என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வந்து r டிஸ்டன்ஸ்ல இருக்கு, செகண்ட் வந்து 2r டிஸ்டன்ஸ்ல தான இருக்கு. அகார்டிங் டு பிளஸ் தேர்ட்ல வந்து t ஸ்கொயர் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் r2 போட்டா அப்ப t1/t2 is equal என்ன வரும், r1/r2 பவர் 3/2 ரூட் எடுத்துறோம். கரெக்ட்டுங்களா? அப்ப r1 வந்து எவ்வளவு வந்திருக்கு 6, r2 வந்து எவ்வளவு வந்திருக்கு 2r வந்திருக்கு. அப்ப r1 பிளேஸ்ல r போடுங்க, r2 பிளேஸ்ல 2r போடுங்க, பவர் 3/2 போட்டுக்கலாம். இந்த r கேன்சல் ஆயிருச்சு. அப்ப என்ன வரும், 1/2 பவர் 3/2 எப்படி எழுதலாம், 2√2 எழுதிக்கலாமா? So answer வந்து 1:2√2 is the correct answer. ஓகேவா? அப்ப ரேஷியோ ஆஃப் தி டைம் பீரியட்ஸ் வந்து என்ன வருது, ரேஷியோ ஆஃப் தி டைம் பீரியட்ஸ் வந்து 1:2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதுல இருந்து என்ன புரியுது நமக்கு, இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் தி சேட்டலைட். டைம் பீரியட் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் தி சேட்டலைட். டைம் பீரியட் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் சென்ட்ரல் மாஸ் பொறுத்து தான் டிபெண்ட் ஆயிருக்கு. எந்த ஆப்ஜெக்ட் சுத்துதோ அந்த மாஸ் பொறுத்து டிபெண்ட் ஆகாது. ஓகேங்களா? அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கப்பா. இப்போ a satellite of mass m is orbiting the earth of radius capital R at a height of h from its surface. The total energy of the satellite in terms of g naught, the value of acceleration due to gravity at the surface of the earth கேட்டிருக்காங்க. இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு சேட்டலைட் மாஸ் m இருக்கு, h ஹைட்ல சுத்திட்டு இருக்கு, ரேடியஸ் ஆஃப் தி எர்த் வந்து r சொல்றாங்க. டோட்டல் எனர்ஜி ஆஃப் தி சேட்டலைட் இன் டர்ம்ஸ் ஆஃப் g நாட்ல சொல்றாங்க. வேற g நாட்ன்றது என்னது, acceleration due to gravity at the earth surface னு சொல்றாங்க. ஓகேப்பா. இப்போ வந்து இதுதான் எர்த்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க. இந்த எர்த்துக்கு ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர்னு எடுத்துங்க. இப்போ ஒரு சேட்டலைட் வந்து சுத்திட்டு இருக்கு. இந்த சேட்டலைட் இப்படி சுத்திட்டு இருக்கும்போது இதனுடைய ஹைட் வந்து h னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஆர்பிட் ரேடியஸ் என்ன வரும்னு சொல்லுங்க, இந்த ஸ்மால் r. இந்த ஆர்பிட் ரேடியஸ் ஈக்குவல் டு r plus h. இப்போ டோட்டல் எனர்ஜி ஆஃப் தி இந்த சிஸ்டம்க்கு என்ன ஃபார்முலா, மைனஸ் g கேபிட்டல் M into ஸ்மால் m டிவைடட் பை 2r. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். கேபிட்டல் M என்றது மாஸ் ஆஃப் தி எர்த், ஸ்மால் m என்றது மாஸ் ஆஃப் சேட்டலைட். அடுத்து வந்து இன்னொரு ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு. என்ன ஃபார்முலா தெரியும், g is equal to gm by r square தெரியும் இல்லையா? இதுல இருந்து இந்த g நாட்னு கொடுத்திருக்காங்க. அவங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க, g நாட்னு சொல்லியிருக்காங்கப்பா. இப்போ gm is equal என்ன எழுதிக்கலாம், நம்ம g naught into r square போட்டுக்கலாம். அப்ப இந்த gm பிளேஸ்ல g naught into r square போட்டுங்க. அப்ப e is equal என்ன வரும் பாருங்க, மைனஸ் g naught r square into small m divided by இந்த ஸ்மால் r பிளேஸ்ல என்ன பண்ணணும், ஸ்மால் r பிளேஸ்ல r plus h னு போட்டுக்கணும். அப்போ 2 into r plus h னு போடுறோம். இப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆன்சர் வரும் பாருங்கப்பா. இந்த 58th क्वेश्चनக்கு வந்து இந்த கரெக்டான ஆன்சர் என்ன வருது பாருங்க, ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகேவா? அதாவது மைனஸ் m g naught r square divided by 2 into r plus h னு வந்திருக்கு. இதுதான் எனர்ஜி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க.
The additional kinetic energy to be provided to a satellite of mass m revolving around a planet of mass capital M to transfer it from a circular orbit of radius r1 to another radius of r2 where r2 greater than r1 சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இதுதான் எர்த்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்கப்பா. இதுக்கு மாஸ் கேபிட்டல் எம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்றாங்க, இங்க வந்து என்னது பிளானட் ஆஃப் மாஸ் எம் சொல்றாங்க, சேட்டலைட் மாஸ் ஸ்மால் எம். இப்போ ஒரு சேட்டலைட் உடைய மாஸ் ஸ்மால் எம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னா ஒரு r1 ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்கு. இந்த r1 ரேடியஸ்ல சுத்திட்டு இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும், r2 ரேடியஸ்க்கு சுத்துற மாதிரி ஷிஃப்ட் பண்ணணும். அப்படின்னு இந்த சேட்டலைட் மாஸ் எம் இங்க இருந்து இங்க ஷிஃப்ட் பண்ணிடணும்ப்பா. இப்படி ஷிஃப்ட் பண்ணணும், r1 ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட் டு r2 ரேடியஸ். அப்படி ஷிஃப்ட் பண்றதுக்கு எவ்வளவு அடிஷனலா எனர்ஜி கொடுக்கணும், அடிஷனல் கைனடிக் எனர்ஜி டு பி ப்ரொவைடட் அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு. சரி, இப்ப கைனடிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா நமக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரி, அடிஷனல் கைனடிக் எனர்ஜி எனர்ஜி கொடுக்கறது ஒண்ணுதான் அஸ்யூம் பண்ணிக்கலாமா அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க. அப்போ ஃபைனல் எனர்ஜி என்ன வரும்னு சொல்லுங்க, மைனஸ் இந்த क्वेश्चन இது ஃபைனல் எனர்ஜி தெரியல உங்களுக்கு, எனர்ஜி இந்த ஆர்பிட்டுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்கப்பா. அதாவது மைனஸ் gmm by r2 அப்படின்னு போட்டுக்கலாமா. இனிஷியல் எனர்ஜி என்ன வரும் சொல்லுங்க, மைனஸ் gmm by r1 அப்படின்னு போட்டுக்கலாமா. சரி, இப்படின்னு எழுதிக்கலாம். இது பை 2 இருக்கும், இங்க பை 2 இருக்கும், ஞாபகம் இருக்குங்களா, பை 2. அப்போ சேஞ்ச் இன் எனர்ஜி தான் நம்ம அடிஷனலா எனர்ஜி கொடுக்குது, அடிஷனலா கைனடிக் எனர்ஜி கொடுக்குது. ஸோ அடிஷனல் கைனடிக் எனர்ஜிக்குள்ள சேஞ்ச் இன் எனர்ஜி கொடுங்க. அப்போ ஃபைனல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் எனர்ஜி நம்ம போட்டுக்கலாம். அப்போ ஃபைனல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் எனர்ஜி போட்டா மைனஸ் gmm by 2r2 மைனஸ் ஆஃப் மைனஸ் gmm by இனிஷியல் எனர்ஜி போடுங்க r1 2r1. இதுல என்னென்ன காமன் எடுக்கலாம், 1/2 g கேபிட்டல் M ஸ்மால் m காமன் எடுத்துட்டீங்கன்னா இந்த மைனஸ் இந்த மைனஸ் பிளஸ் ஆயிருக்கும். அப்போ 1/r1 போட்டுங்க, மைனஸ் இது 1/r2 இருக்கு, இது மைனஸ் 1/r2 போட்டுக்கங்க. அப்போ இந்த மாதிரி ஆப்ஷன் எதுக்கு இருக்கு, அதாவது எனர்ஜி டோட்டல் எனர்ஜி போடணும். இது வந்து யூஎஃப்ன்றது டோட்டல் எனர்ஜிப்பா, டோட்டல் எனர்ஜி போட்டுருக்குங்க. சரிங்களா, டோட்டல் எனர்ஜி தான், டோட்டல் சேஞ்ச் இன் எனர்ஜிக்கு எழுதுங்கப்பா. இது எழுத வேண்டியது டோட்டல் சேஞ்ச் இன் எனர்ஜி. ஓகேவா, அப்போ டோட்டல் சேஞ்ச் இன் எனர்ஜி ஃபைனல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் எனர்ஜி போட்டுருக்கோம். ஓகேவா, இந்த டோட்டல் எனர்ஜிக்கு தான் நான் ஃபார்முலா எழுதியிருக்கேன். டோட்டல் எனர்ஜி என்ன ஃபார்முலா, மைனஸ் gmm by r எழுதி 2r எழுதியிருக்கேன். ஓகேவா, சரி, அப்படின்னு போட்டோம்னா ஆன்சர் வந்து ஃபோர்த் ஆப்ஷன். எப்பவுமே டோட்டலா சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி, டோட்டலா சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடையாது, சேஞ்ச் இன் எனர்ஜி போடணும். பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஏன்னா எனர்ஜியே சேஞ்ச் ஆகுது, பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும் சேஞ்ச் ஆகல, எனர்ஜி தானே சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு நம்ம என்ன பண்ணணும், டோட்டல் சேஞ்ச் இன் எனர்ஜி போடணும், டோட்டல் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடையாது. அப்போ ஃபைனல் எனர்ஜி இது எடுத்திருக்கோம், இது இனிஷியல் எனர்ஜின்னு இது எடுத்திருக்கோம். அப்போ சேஞ்ச் இன் எனர்ஜிக்கு என்ன போடுறோம், ஃபைனல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் எனர்ஜி அப்படி போட்டீங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா, சரி, அப்போ வந்து ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, two satellites of Earth S1 and S2 are moving in the same orbit. The mass of S1 is 4 times the mass of S2. Which one of the following statement is true ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரெண்டு சேட்டலைட் இருக்குப்பா. இப்போ ரெண்டு சேட்டலைட் இருக்கு, மாஸ் ஆஃப் S1 வந்து 4 டைம்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் S2. அப்போ M1 வந்து 4 டைம்ஸ் ஆஃப் M2 சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, இதுல என்னென்ன ஃபார்முலா கரெக்ட்னு கேக்குறாங்க பாருங்க. தி பொட்டன்ஷியல் எனர்ஜிஸ் ஆஃப் எர்த் சேட்டலைட் இன் 2 கேசஸ் ஆர் ஈக்குவல் சொல்லிட்டாங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா, மைனஸ் g இன்டு மாஸ் ஆஃப் தி எர்த் இன்டு மாஸ் ஆஃப் தி சேட்டலைட் டிவைட் பை r னு வரும் இல்லையா. அப்ப இங்க மாஸ் ஆஃப் தி சேட்டலைட் டிபெண்ட் பண்ணதுனால அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் ஃபர்ஸ்ட் சேட்டலைட் வந்து 4 டைம்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் செகண்ட் சேட்டலைட் வரும், ஏன்னா மாஸ் டிபெண்ட் பண்ணிருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேங்களா, சரி, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, S1 and S2 are moving with the same speed ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதுல சேம் ஸ்பீட்னா ரெண்டுமே சேம் ஆர்பிட்னு சொல்லியிருக்காங்க. two satellites are moving in the same orbit சொல்லியிருக்காங்க பாருப்பா. அப்ப சேம் ஆர்பிட்னு சொல்லிட்டா ஆர்பிட் ரேடியஸ் ஈக்குவல் அப்படின்னா ஆர்பிட்டல் வெலாசிட்டி வந்து ரூட் ஆஃப் gm by r. இந்த mன்றது மாஸ் ஆஃப் தி எர்த் எடுக்கும், சேட்டலைட் கிடையாது. அப்போ இந்த r ரெண்டும் சேம் சொல்லிட்டாங்க, அதனால வந்து S1 and S2 are moving with the same speed. இது கரெக்ட். ஓகேங்களா, செகண்ட் வரும் கைனடிக் எனர்ஜிஸ் ஆஃப் 2 சேட்டலைட்ஸ் ஆர் ஈக்குவல் சொல்லிட்டாங்க. அகைன் கைனடிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா, g into m டிவைட் பை 2r. இந்த ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு. அப்போ கைனடிக் எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் ஆஃப் சேட்டலைட் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஃபர்ஸ்ட் சேட்டலைட் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி ஆஃப் செகண்ட் சேட்டலைட் வரும். அதனால இது தப்பு, கைனடிக் எனர்ஜி ஆஃப் 2 சேட்டலைட்ஸ் ஆர் ஈக்குவல்ன்றது தப்பு. அடுத்து டைம் பீரியட் ஆஃப் சேட்டலைட் இஸ் 4 டைம்ஸ் ஆஃப் S2 ன்னு சொல்லியிருக்காங்க. டைம் பீரியடுக்கு ஃபார்முலா என்னது, டைம் ஸ்கொயர் ஆஃப் தி டைம் பீரியட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கியூப் ஆஃப் தி செமி மேஜர் ஆக்சிஸ்
இதுல வந்து மாஸ் ஆஃப் சேட்டலைட் டிபெண்ட் ஆகாது. அப்ப டைம் பீரியட் சேம்னு வச்சிருக்கணும். ஆனா இவங்க 4 டைம் சொல்லியிருக்காங்க. அப்ப இது தப்பு பாரு. சோ அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஆன்சர் மட்டும் தான் கரெக்ட் வருது? செகண்ட் ஆப்ஷன் மட்டும் தான் கரெக்ட்னு வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. For a satellite moving in an orbit around the earth, the ratio of the kinetic energy to potential energy is dash னு கேட்டிருக்காங்க. சோ kinetic energy by potential energy. Kinetic energy by potential energy வேணும். கரெக்ட்டா kinetic energy ஃபார்முலா என்னது? G into m into small m divided by 2r னு வரும். பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா? மைனஸ் G into m divided by r னு வரும். கரெக்ட்டா? இப்போ நம்ம இதுல என்னென்ன கேன்சல் பண்ணலாம்? இந்த GMM கேன்சல் பண்ணிருங்க, இந்த RR கேன்சல் பண்ணிருங்க. அப்ப என்ன இருக்கு? -1/2 னு இருக்கு. So, அப்ப ratio of the kinetic energy to the potential energy என்ன ஆன்சர்? -1/2 is the correct answer. இங்க மைனஸ் கொடுக்கலாம். அப்ப நியூமெரிக்கல் ரிலேஷன்ல மட்டும் தான் கேட்டிருக்காங்க போல இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணலாம்? 1/2 மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஒருவேளை -1/2 இருந்துச்சுன்னா ஆப்ஷன்ல அதுதான் கரெக்டா எழுதி இருக்கணும். நீங்க எதுவுமே மைனஸ் கொடுக்காதனால நியூமெரிக்கல் வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The satellite of mass m is orbiting around the earth in a circular orbit with a velocity v. What will be its total energy ன்னு கேட்டாங்க. ரொம்ப நல்லா கேட்டிருக்காங்க பாருங்க. இப்போ டோட்டல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? மைனஸ் G into m into m divided by 2r ன்னு தெரியுது. கைனடிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? G into m into m divided by 2r ன்னு தெரியும். இன்னொரு ஃபார்முலா கைனடிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா? half mv ஸ்கொயர் ன்னு தெரியும். ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்படின்னா இங்க கைனடிக் எனர்ஜி, இந்த கைனடிக் எனர்ஜி இந்த கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் தானே? அப்படின்னா gmm by 2r இருக்கு இல்லையா கைனடிக் எனர்ஜி, அது பிளேஸ்ல half mv ஸ்கொயர் போட்டுக்கலாம் இல்லையா? அப்படி போட்டீங்கன்னா அப்ப இங்க gmm by 2r பிளேஸ்ல என்ன போடலாம்? half mv ஸ்கொயர் போட்டுக்கலாம். இந்த மைனஸ் அப்படியே போட்டு half mv ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். அப்படின்னு போட்டா ஆன்சர் என்ன வருது? டி வருது. அப்படின்னா ஜெனரலா உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். கைனடிக் எனர்ஜி வந்து என்னது? மைனஸ் gmm by 2r, சாரி கைனடிக் எனர்ஜி பிளஸ் gmm by 2r தெரியும். டோட்டல் எனர்ஜி வந்து மைனஸ் gmm by 2r ன்னு தெரியும். இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா கைனடிக் எனர்ஜி டிவைட் பை டோட்டல் எனர்ஜி ஈக்குவல் டு -1 ன்னு வருது. அப்படின்னா எனர்ஜி டோட்டல் எனர்ஜி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜின்னு உங்களுக்கு புரியுது. அப்ப டோட்டல் எனர்ஜி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி இருக்கிறது half mv ஸ்கொயர் தானே? அப்படி கூட எழுதிக்கலாம். ஓகேங்களா? அப்படி எழுதுனா நமக்கு என்ன ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட்னு வருதுப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The mean radius of earth is r. Its angular speed on its own axis is omega and the acceleration due to gravity at earth's surface is g. What will be the radius of the orbit of a geostationary satellite அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப நல்ல क्वेश्चन பாருங்க. எர்த்துக்கு வந்து ரேடியஸ் ஆர்னு சொல்லிட்டு ஆங்குலர் ஸ்பீட் ஆஃப் எர்த் வந்து ஒமேகான்னு சொல்லிட்டாங்க. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் ஜி சொல்லிட்டாங்க. வாட் வில் பி தி ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட் ஆஃப் ஏ ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட். இப்போ ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட் எடுத்துட்டீங்கன்னா அந்த ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட் உடைய ஆங்குலர் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் எர்த் எவ்வளவு இருக்கணும்? ஜீரோவா இருக்கணும். ஏன் ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் தி ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட் வித் ரெஸ்பெக்ட் எர்த் ஜீரோவா இருக்கணும்னா ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட்னா என்ன அர்த்தம்? அது ரெஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எர்த்னு அர்த்தம். அதனால தான் ஜீரோ போட்டேன். அப்படின்னா இந்த ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் தி சேட்டலைட் வித் ரெஸ்பெக்ட் டு எர்த் எப்படி எழுதிக்கலாம்? ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் சேட்டலைட் மைனஸ் ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் எர்த். இதுதான் நமக்கு வந்து ஜீரோன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா? அப்படின்னா ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் சேட்டலைட் ஈக்குவல் டு ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் எர்த்னு வரும். அந்த சேட்டலைட் உடைய ஆங்குலர் வெலாசிட்டி எர்த்துக்கு ஆங்குலர் வெலாசிட்டியும் சேம். அப்படின்னா எர்த்துக்கு ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா கொடுத்திருக்காங்க இல்லையா? இந்த ஒமேகா தான் ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் தி சேட்டலைட்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு வாட் வில் பி தி ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட் ஆஃப் ஏ ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட் கேட்டிருக்காங்க. சரி, அது எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க. உங்களுக்கு வந்து ஆர்பிட்டால் வெலாசிட்டி ஃபார்முலா என்ன தெரியும்? ரூட் ஆஃப் gm டிவைட் பை ஆர்பிட் ரேடியஸ் அப்படின்னு இந்த ஃபார்முலா தெரியும். அடுத்து வந்து உங்களுக்கு ஆர்பிட்டால் வெலாசிட்டி ஈக்குவல் என்ன தெரியும்? ஆங்குலர் வெலாசிட்டி இன்டு ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட்னு தெரியும். இந்த ஃபார்முலா தெரியும். அப்ப இந்த v0 பிளேஸ்ல நம்ம ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டி இன்டு r னு போட்டுட்டு தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் gm பை r னு போட்டுங்க. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணிருங்க. ஸ்கொயர் பண்ணா ஒமேகா ஸ்கொயர் இன்டு r ஸ்கொயர் ஈக்குவல் டு உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா? gm பை r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு g ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இதுல இருந்து gm ஈக்குவல் டு gr ஸ்கொயர்னு எழுதிக்கலாம்லப்பா. சோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிரலாம்? இந்த gm பிளேஸ்ல நம்ம gr ஸ்கொயர்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இது ஸ்கொயர் பண்ணிருக்கனால ரூட் போயிடும். அப்ப gr ஸ்கொயர் டிவைட் பை என்ன வந்துருது? r னு வந்துருது. இப்போ இந்த r இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. ஒமேகா ஸ்கொயர் கீழ கொண்டு வந்துரலாமா? நமக்கு r தானே கேட்டிருக்காங்க. சோ அப்போ ஆன்சர் என்ன வருது பாருங்க. அப்போ r கியூப் இஸ் ஈக்குவல் டு gr ஸ்கொயர் பை ஒமேகா ஸ்கொயர்னு வந்துருச்சு. இந்த ஒமேகா ஸ்கொயரை கீழே கொண்டு வந்துட்டோம், r இங்க கொண்டு போயிட்டோம். சோ இந்த r இன்டு r ஸ்கொயர் r கியூப் வந்துருச்சு.
இப்போ வந்து கியூபிக் ரூட் எடுத்துருங்க. கியூபிக் ரூட் எடுத்தீங்கன்னா அப்போ ஜிஆர் ஸ்கொயர் பை ஒமேகா ஸ்கொயர் பவர் 1/3 அப்படின்னு வந்துருக்குப்பா. அப்போ ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட் என்ன வந்திருக்கு பாருங்க, ஜி ஆர் ஸ்கொயர் பை ஒமேகா ஸ்கொயர் பவர் 1/3 வந்திருக்கு. கரெக்டுங்களா? ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்.